வெல்கம் பேக் டு another வீடியோ. இது உங்கள் FAB. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஒரு ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். என்ன ட்ரெய்லர்னா 10 ஹவர்ஸ்னு ஒரு அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்துருக்கு. யார் நடிக்கிறாங்கன்னா நம்ம சிபி ராஜ் நடிக்கிறாரு. ஸோ ரொம்ப நாள் கழித்து திருப்பி வந்திருக்காரு. ஸோ கடைசியாக நான் பார்த்த படம் வந்து நாயகிகள் ஜாக்கிரதைன்னு ஒரு படம் பார்த்தேன். செம்மையாக இருக்கும் அந்த படம். சீரியஸ்லி ஒரு நல்ல படம், ஒரு நல்ல ஆக்டரு, ஒரு நல்ல கதை கிடைக்கல. ஸோ சீரியஸ்லி இந்த கதை ஒரு பெட்டராக நினைக்கிறேன். தமிழில் பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. ஸோ யார் டைரக்ட் பண்ணியிருக்காரு? இளையராஜா கலைய பெருமாள்னு ஒருத்தர். ஸோ மியூசிக் பை KS சுந்தரமூர்த்தி. ஸோ எதுக்கு வெயிட் பண்ணிட்டு போது பார்ப்போம். தமிழில் பார்க்கவே செம்மையாக இருக்கு. நிச்சயமாக ஒரு த்ரில்லர் கதையாக இருக்கும் போல இருக்கு. ஸோ எதுக்கு வெயிட் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம். 3, 2, 1. ஒரு சின்ன மீன் தொட்டியில் 2 சின்ன மீன் சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தது. பக்கத்துல ஒரு பெரிய மீன் தொட்டியில ஒரு பெரிய மீன் சந்தோஷமா வாழ்ந்து. சீரியஸ்லி ட்ரெய்லர் ஸ்டார்டிங்கே வந்து செம்ம சஸ்பென்ஸ் ஆரம்பிக்குது. ஸ்டோரி ட்ரெயினிங் மாதிரி. சின்ன மீன்களுக்கு தெரியல நாம ஒரு நாள் அந்த பெரிய மீனுக்கு இரையாக போறோம். அதே போலதான் அந்த பெரிய மீனுக்கும் தெரியல நாம ஒரு நாள் சுறாவுக்கு இரையாக போறோம். செம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கு. சிபி ராஜ் சத்யராஜ் ஒன் நைட். ஓகே, ஒரு நாள் நடக்கிற கதை, ஒரு ராத்திரி கொலை நடந்திருக்குன்னு தகவல் வந்திருக்கு சார். ஒன் பாஸ் பொண்ணு இருக்காங்க, ஆனா அத பத்தி விசாரிச்சா யாருக்குமே எதுவுமே தெரிய மாட்டேங்குது. செத்த போன பையன் சார் கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணிருக்கான். ஒன் மர்டர். கையில இருக்கிற கைரேகையை செக் பண்ணதுல குருங்கிறவனோட கைரேகையோட மேட்ச் ஆகுது. ட்ரெய்லர் கட்டோ சரி, அந்த பிஜிஎம் இல்ல செம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கு. வாய்ப்பு இருக்கு. பஸ் தான் எங்கேயுமே நிக்கலையே, அப்புறம் அவன் எப்படி சார் கொலை பண்ணிருக்க முடியும்? இந்த பஸ்ஸருக்கு யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க. சார் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்ச பாடியை காணாமா சார்? ஓகே, ஆளை நான் நினைச்சதை விட ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது இந்த 10 மணி நேரம் தான். ஸோ ஒரு நாள் 10 ஹவரில் நடக்கிற ஒரு கதை. April 18 ரிலீஸ். ஓகே, சீரியஸ்லி நல்லா இருக்கு. லைக் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, பார்க்க செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்கு. ஓப்போ நல்ல பிரேக் கிடைக்கணும் அவருக்கு. நல்ல ஆக்டர் தான். பட் கதை வந்து இதுக்கு முன்னாடி நாயகிகள் ஜாக்கிரதை சொன்னேன். கடைசியாக பார்த்தேன் நாயகிகள் ஜாக்கிரதை, அது ஒரு செம்ம படம். அதுக்கப்புறம் ஜீவாக்கு ஒரு படம் நடிச்சா, அது வந்து அப்படியே காமெடியாக போச்சா. அப்புறம் ஜாக்சன் துரை நல்ல படம் தான், செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கல. அதோட ஹோப் இந்த படம் ஒரு நல்ல பிரேக் த்ரூ கிடைக்கணும் அவருக்கு. ஒரு சொல்ல தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் ஒரு குட் ஃபிலிம், ஒரு பெட்டர் ஸ்டோரியோட வந்திருக்காரு. எனக்கு பிடிச்சிருக்கு. ட்ரெயிலர் செம்மையாக இருக்குது, செம்ம இன்டென்ஸாக இருக்குது. இன்னும் இன்னைக்கு வந்து 17, நாளைக்கு ரிலீஸ். ஓகே, ஸோ ஹோப் ஒரு நல்ல பிரேக் த்ரூவாக இருக்கணும் அவருக்கு. ஒரு குட் ஃபிலிம், ஒரு நல்ல கதை, பிஜிஎம் செம்மையாக இருக்குது, செம்ம இன்டென்ஸாக இருக்குது. ஸோ ஒரு நல்ல படமாக இருக்குன்னு எனக்கு ஃபீல் பண்ணுது. ஏன்னா ட்ரெயிலர் பார்க்க செம்மையாக இருக்குது, செம்ம கட்டு, ட்ரெயிலர் கட்டில் ஜோக்காக இருக்குது. ஸோ ஹோப் சொன்ன மாதிரி படம் நல்லா இருக்கணும். ஹோப் வைக்க வேணாம். ஹோப் வந்து ஒரு படத்தை கொல்லணும்னு சொல்லுவோம், ஆனால் ட்ரெயிலர் பார்க்க செம்மையாக இருக்குது எனக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ போய் இது உங்கள் FAB. Peace out. It's the rise of the dragon god.